ஸ்டார்ட் அப்புக்கு சர்டிஃபிகேட் வேணும், இன்வெஸ்டருக்குமா சர்டிஃபிகேட் வேணும். நீங்க ஒரு இன்வெஸ்டர் இருந்தா இதை பத்தி கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும். அக்ரிடேட்டட் இன்வெஸ்டர் சர்டிஃபிகேட் அப்படின்னு ஒரு சர்டிபிகேட் இருக்கு. இது யாரு தராங்கன்னு பாத்தீங்கன்னா செபி தராங்க. எப்படி ஒரு கம்பெனியோ இல்ல ஒரு ஸ்டார்ட் அப்போ இல்ல ஒர்த்தான கம்பெனி அப்படிங்கறத ஒரு பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் வச்சு பாக்குறோமோ, அதே மாதிரி ஒரு இன்வெஸ்டரை இது ஒர்த்தான இன்வெஸ்டரா, பினான்சியல் சவுண்டா அப்படிங்கறத செக் பண்றதுக்கு இந்த சர்டிபிகேட் யூஸ் ஆகுது. இந்த சர்டிபிகேட் வேணும் அப்படின்னா இந்த சர்டிபிகேட் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம். நீங்க ஒரு இண்டிவிஜுவல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்டு வருமானம் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல உங்களோட நெட்வொர்க் வந்து 7.5 கோடிக்கு மேல இருக்கணும். இந்த 7.5 கோடியில 3.75 லட்சம் ரூபாய்க்கு மேல நீங்க பினான்சியல் அசெட்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கணும். ஒருவேளை உங்களுக்கு வந்து இன்கம் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல ஆண்டு வருமானம் 1 கோடிக்கு மேல இருக்கணும். உங்களோட நெட்வொர்க் வந்து 5 crore மேல இருக்கணும். அந்த நெட்வொர்க்ல 2.5 crores மேல நீங்க பினான்சியல் அசெட்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கணும். சப்போஸ் நீங்க வந்து ஒரு கம்பெனி இல்ல ஒரு ஃபர்ம் அப்படிங்கிற பட்சத்துல உங்களோட நெட்வொர்க் வந்து 50 கோடிக்கு மேல இருக்கணும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாம். இதனால எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சர்டிபிகேட் வச்சிருந்தீங்கன்னா நீங்க வந்து பினான்சியலா ஸ்ட்ராங், நீங்க வந்து ஒரு ஹை ரிஸ்க் டேக்கிங் இன்வெஸ்டரா நீங்க கன்சிடர் பண்ணப்படுவீங்க. இந்த டாபிக் நீங்க டீடைலா தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மேலும் இது போன்ற தகவலுக்கு ஸ்டே கனெக்டட் வித் SK.